இனியாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு பாக்கியா சுதாகர் கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த வீட்டில் வந்து பாக்கியா கோபிக்கிட்டேயும் ஈஸ்வரிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இந்த உலகமே மாறினாலும் இவளுக்கு இருக்கிற ஆணவம் மட்டும் மாறவே மாறாது அப்படின்ட்டு ஈஸ்வரி புலம்பிட்டு இருக்காங்க. பாக்கியா ரூம்கள் வந்து தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எழில் உள்ளே வராரு. என்னடா உன் பங்குக்கு ஏதாவது பேசணுமா பேசு அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் அதை பற்றி பேசவில்ல, வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னடா என்ன விஷயம் அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. ப்ரொடியூசர்கிட்ட நான் பேசிட்டேன், நான் சொன்ன பட்ஜெட்டுக்கு அவரும் ஓகே பண்ணிட்டாரு, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இதை கேட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷமான விஷயம் தானே, இது எதுக்கு சோகமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லைம்மா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது சந்தோஷம்தான், ஆனால் ஷூட்டிங் இங்கே இல்லைம்மா அப்படின்ட்டு சொல்கிறாரு. வேறெங்க ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்களா அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லைம்மா அங்கேயும் இல்லை, தாய்லாந்தில் ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். குறைஞ்சது 3 மாதமாவது நாங்கள் தாய்லாந்தில் தங்கியிருக்க வேண்டியிருக்கோம், அதான் எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு தயங்கி சொல்லிகிட்ருக்காரு. ஏண்டா நல்ல விஷயம் தானே, எதுக்காக நீ தயங்குற அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லைம்மா ஏற்கனவே உனக்கு நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் உன் கூட இல்லாமல் உன்னை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை அப்படின்ட்டு எழில் சொல்கிறாரு. இங்கே பாருடா, நீ நல்லா இருக்கணும், உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், அதை விட்டுட்டு பசங்களை கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ போகிற வேலையை வெற்றிகரமாக முடிச்சிட்டு வா, அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லைம்மா அது மட்டும் இல்லை, இப்போ அமிர்தாவையும் தனியாக விட்டுட்டு போக முடியாது, அவளையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அதான் யோசிக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டில் உனக்கு அவள் ஹெல்ப்பாக இருப்பாள், இப்போ அவளை கூட்டிகிட்டு போயிட்டா நீ கஷ்டப்படுவியே அப்படின்ட்டு எழில் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ அமிர்தாவையும் கூட்டிகிட்டு போ, நிலாவையும் கூட்டிகிட்டு போ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறதுக்காகவா உன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த? உன் விருப்பப்படி நீ எது வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னை பற்றி நீ கவலைப்படாத, நீ நல்லபடியாக போயிட்டு அந்த படத்தை முடிச்சிட்டு வா அப்படின்ட்டு பாக்கியா எழில் அனுப்பி வைக்கிறாங்க.